இருந்தேன். இப்போ சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து ப்ரெஷர் அடித்ததில் 1.5 வருஷம் ஆகுது. ப்ரெஷர் அடித்து மூளைக்கு ஒரு கையும் காலும் வராமல் ஆகிப்போச்சு. திரும்ப ஆஸ்பத்திரியில் ஒரு மாதம் இருந்தேன். எந்திரிச்சு நடக்கவெல்லாம் முடியாத அந்த கண்டிஷன் இருந்தேன். ஒரு நாள் பொள்ளாச்சிக்கு வந்தேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடி மணின்றவர் ஒருத்தர் நண்பர் தெரிஞ்சவர் மாமா பார்த்து பஸ்ஸுலேருந்து பிடிச்சி இறக்கி விட்டார். அப்போ என்ன அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி ப்ரெஷர் அடிச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு, சரியாக பேச்சும் பாருதில்லை, நடக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னேன். சரி நீங்கள் வாங்க, மீட்டிங் ஒன்று இருக்குது கோயம்புத்தூரில் வந்து பாருங்கன்னு சொன்னார். வந்து இங்கெல்லாம் பார்த்துட்டு இந்த ப்ராடக்ட்டு வியூட்டாக வாங்கி சாப்பிட ஆரம்பித்தேன். அப்போ வந்து இது மேலே ஏறி வர்றதுக்கு 2 பேர் குடிச்சு தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. வர முடியாது, அந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தேன். இப்போ அது சாப்பிட்ட ஃபஸ்ட் நாள் சாப்பிட்ட உடனே எனக்கு பல்லெல்லாம் பூரா கழட்டி வைக்கிற மாதிரி பயங்கர வலி ஆயிடுச்சு. ஃபோன் பண்ணி கேட்டேன், ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்க, கொஞ்சம் வெந்தண்ணி குடிங்கன்னாரு. குடித்தா பரவாயில்ல, பல் வலியே இல்லை, உரடு இருந்தால் குடிங்கிடலாம்ன்ற மாதிரி வலியாகி போச்சு. வலி கொஞ்ச நேரத்தில் 1 மணி நேரம் இருந்தது. அப்புறம் அப்படி தூக்கம் வந்தது, தூங்கினேன், வலியெல்லாம் இருக்கேன், ரெடி ஆகிட்டேன். அடுத்த நாள் சாப்பிட்டோன்னே மேலுகாலெல்லாம் பூரா அடிச்சு போட்ட மாதிரி வலி, சரியான வலி, எங்கே வலிக்குதுன்னே சொல்ல முடியாது, அந்த மாதிரி வலியாக இருக்குது. என்னங்க ஓவராக இருக்குல்ல, என்ன இன்னும் அந்த மருந்து ஏதாவது எஃபெக்ட் இருக்குமான்னு மட்டும் பயந்துக்கிட்டேன். அப்புறம் அதுவும் பயப்பட வேண்டாம், நீங்கள் வெத்தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு படுங்கன்னாரு. அதே மாதிரி ஒரு 1/2 மணி நேரத்தில் தூக்கம் வந்துடுச்சு. தூங்கி எழுந்திரிச்சா ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்கிற வெடுக்குன்றது. இது வரைக்கும் இந்த வலி இல்லை, பல் வலி இதெல்லாம் இல்லை. உடம்பெல்லாம் மருந்து சாப்பிட்டப்ப லேசாக வலிக்கும். பின்ன சுகர் ப்ரெஷரு, அது எனக்கு சுகர் 4-5 வருஷமாக சுகர் இருக்குது. ப்ரெஷரு திடீர்னு ப்ரெஷர் வந்து எனக்கு தெரியாமல் தான் இதாகிடுச்சு. அந்த சுகர் ப்ரெஷரெல்லாம் எப்படின்னா நார்மலாக ஆகிடுச்சு. இப்போ நான் சக்கரை போட்டு பூங்குடி வரையிலையும் குடிச்சிட்டு தான் வந்தேன். இப்போ நல்லா நார்மலாக இருக்குது. இப்போ நல்லா நடந்து வர்றேன். இந்த படிக்கட்டில் குடிக்காமே ஏறி வர்றேன். இப்போ அதே ஒரு பெரிய இதாக இருக்குது எனக்கு. பேண்ட் ஷர்ட்டெல்லாம் பேண்டெல்லாம் போட முடியாது, இவ்வளோ உட்காந்து சேர்லேயே கட்டலையே உட்காந்து தான் போடணும். இப்போ நானே எதிர்ச்சுட்டு பேண்டெல்லாம் போட்டுக்கிறேன்.